உங்களுடைய வாழ்க்கையிலயும் தடைகள்லாம் உண்டா? ஆக்சுவலி லைஃப்ல அச்சீவ் பண்றவங்க யாரு பார்த்தாலும் நம்ம அதுல அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ஸ்ட்ரகிள் இல்லாம யாருனாலயும் அச்சீவ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதான் அந்த கான்செப்ட் ஆஃப் ரெசிலியன்ஸ்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி பார்க்குறோங்கிறது தான் இட் மேக்ஸ் ஆர் பிரேக்ஸ் யூ. நம்ம ஸ்ட்ரகிளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தோம். அந்த ஸ்ட்ரகிள் இஃப் சப்போஸ் ஈவன் ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி நம்ம ஸ்ட்ராங் ஆனோம்னா தென் வீல் பி ஏபிள் டு மேக் சம்திங் பெட்டர் அவுட் ஆஃப் அவர் லைஃப். மோஸ்ட் ஆஃப் த கேர்ள் சில்ட்ரன் +2 எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நான் வந்து இன்ஃபேக்ட் கிராஜுவேஷன் முடிக்கிறதே வந்து முடிப்பனான்ற மாதிரி தான் இருந்தது. பட் நான் கிராஜுவேஷன் முடித்தேன். ஆனால் அப்பா பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். எனக்கும் கிராஜுவேஷன் முடிஞ்சோடனே அப்பா அம்மா ஒரு கல்யாணம் எல்லாம் பார்த்து அனுப்பணும் தான் நினச்சிருந்தாங்க. கல்யாணம் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு. அப்போ நான் படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும், எங்கள் காலேஜ்லேயே படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லி நான் வந்து அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொன்னேன். சரி ஏதாவது படிக்கணும்னு இருக்கிறதுக்கு பதிலாக நீ ஐஏஎஸ்க்கு படி அப்படின்னாரு. அப்போ அது வந்து எனக்கு உடனே அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு தோணுச்சு. ஸோ அப்பா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தங்காட்டி அதை நான் லூஸ் பண்ணணும்னு நினைக்கல. சரி எப்படியாவது போய் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஆக்சுவலி அதை பற்றி ஒரு நாலேஜே கிடையாது. நான் இது ஏதோ ஒரு காலேஜில் கிடைக்கிற டிகிரின்னு நினச்சேன். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு என்னோட நாலேஜ். ஸோ பிகாம் முடிச்ச உடனே நான் இந்த ப்ரிப்பரேஷன் தொடங்கினேன். அப்போ நல்ல கைடன்ஸ் கிடைச்சது. எனக்கு கனகராஜ் சார்னு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காரு கோயம்புத்தூரில். அவர் வந்து ஃப்ரீயாக சிவில் சர்வீசஸ் கோச்சிங் கோயம்புத்தூர்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் பண்ணிட்டு இருந்தார் அந்த டைம். ஸோ அவர் போய் பார்த்தேன். அவரும் சதீஷ் பாலன் சார், அவர் வந்து இப்போ ஹரியானாவில் ஐஜியா இருக்காரு. இவங்க 2 பேரும் எனக்கு ஆக்சுவலி இப்போ லிட்டரலி பர்சனலி கோச்சிங் கொடுத்தாங்கன்னு நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் அங்கேயே கோயம்புத்தூர்லேயே கோச்சிங் கொடுத்தாங்க கனகராஜ் சாரும் சதீஷ் பாலன் சார். ஜியாகிரஃபி நான் ஆப்ஷனில் எடுத்திருந்தேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி. அதுக்கப்புறமா நான் வந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் சென்னையில் போயிட்டு படித்தேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் எழுதி நான் பாஸ் பண்ணல. அப்போ பண்ணல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் எழுந்தது வந்து இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கோச்சிங் முடிச்சு டெல்லி போய் ஜிஎஸ்க்கு வேண்டி கோச்சிங் எடுத்தேன். அந்த டைம் வந்துட்டு உடனே எக்ஸாம் கொடுத்தப்ப ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் பாஸ் பண்ணலன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாம் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப டிஸ்கரேஜிங், இது ரொம்ப டஃப், உன்னாலாம் கிராக் பண்ண முடியாது, இது ரொம்ப, அதுவும் நம்ம இப்போ டாக்டரோ என்ஜினியரோ ஒரு பேட்ச்லேயும் 90% என்ஜினியர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு பேட்ச்ல இப்பவும் பாஸ் அவுட் ஆகி வர பசங்கள்லாம் வெறும் ஒரு பிகாம் டிகிரி வச்சுட்டு போய் இதெல்லாம் பண்ண முடியாது. அண்ட் ப்ளஸ் உமனாக இருக்கையில் ஒரு ஜஸ்ட் இப்போ காலேஜ் முடிச்ச ஒரு பொண்ணு நீ போய் டெல்லியிலாம் படிக்க முடியுமா, மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்கரேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸோ இதனால விடல. நம்ம அங்கே போய் ஃபெயில் ஆனோன்னு கால் வந்தோன்னே அப்பா அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்பா வந்து ரொம்ப தைரியம், எத்தனை வாட்டி வேணா நீ எழுதுமா, நீ பாட்டில் படி, நீ பாட்டில் எழுது, நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அப்பா ஃபுல்லாக இறங்கிட்டார். அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன்லாம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீ வேணா சொல்றியா அப்பா கிட்ட, வேண்டா இது அப்படியே ஸ்டெப் டவுன் பண்ணிடலாம், நம்ம அப்புறம் ஏதாவது ஒரு அலையன்ஸ்ல வந்தால் செட் ஆச்சு நம்ம கல்யாணம் பண்ணி விட்டுடலாம், நீ வந்துட்டு திருப்பி அப்படின்னு அம்மா இடைக்கிடைக்கு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு இதை விடக்கூடாது, எனக்கு இது கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதனை ஏன் லூஸ் பண்ணும், அப்பா தான் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சேன். செகண்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் நான் கிராக் பண்ணேன். அப்போ 169th ரேங்க் வந்துச்சு. அப்போ ஜென்ரலி படிக்கிறப்ப இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லாருமே ஐஏஎஸ் தான் பாஸ் பண்ணியிருக்காவ அப்படின்னு. ரேங்க் லிஸ்ட்ல நம்ம ரேங்க் பிரகாரம் உள்ள என்ன சர்வீஸ்ன்னு ரிலீஸ் ஆகல. அப்போ எல்லாம் அஜித் ஐஏஎஸ் எல்லாம் போர்டுலாம் வீட்டிலலாம் ரெடி பண்ணிட்டாங்க. என்ன சர்வீஸ்னே தெரியாம அவங்க ஃபர்ஸ்ட் இந்த ரேங்க்குக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னங்காட்டி அப்போ அதை பேஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அது லாஸ்ட்டாக வந்து நமக்கு இது சர்வீஸ் லிஸ்ட் வந்தப்போ ஐபிஎஸ் வந்துச்சு. அப்போ அகைன் போலீஸ். அப்போ போலீஸ்ல எப்படி ஒரு உமன் எப்படி போலீஸ் ஆஃபீஸர் ஆக முடியும், அது சரியாகுமா, உனக்கு அந்த ப்ரொஃபஷன் சூட் ஆகுமா, உன்னோட கேரக்டருக்கு நேச்சருக்கு சூட் ஆகுமான்னு டவுட் பண்ணுற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. ஸோ அதையும் ஓவர் கம் பண்ணி நான் மறுபடியும் ஒருக்கா கூட எக்ஸாம் ட்ரை பண்ணேன். பட் 2 வாட்டி எனக்கு ஐபிஎஸ் தான் வந்துச்சு.